शैले सदया पात्रं दीपत्यादिगुणार्णवम् यदीन्द्रप्रवणं वन्दे रंजदा मादरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नादयां गुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजैक्मरुक्मय्यामोगदत्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसदेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। गोपिकां सनिगदैकभागवे हेमवेत्रमिदरेण पिप्रते राजगोपवपुषे नमोऽस्तु ते सम्बगाढविनिवासिने हरे भुक्तिमुक्तिमकरन्दभूषितं भक्तसिद्धकलहंस सेवितं கோபிலாதிமுனிபிருங்ககூஜிதம் ஸ்ரீ சம்பகேசபதபங்கஜம் பஜே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இதுவரை 8 நாள் சிறிய திருநாள் அப்படின்னு மன்னார்குடி ராஜகோபாலனுடைய கோபாலனுடைய லீலைகளையும் பாகவதத்திலே எப்படி கூறப்பட்டிருக்கிறதோ அது பிரகாரம் அந்த பகவான் செய்த கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் செய்த லீலைகளை எல்லாம் நாம் அனுபவிச்சோம். போன எபிசோட்ல நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா, ரிஷ்யமுக பர்வதத்துல பட்டாபிராமராக அந்த கோபாலன் எப்படி ராமனாக மாறினான். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாபதையே நமகா அப்படின்னு இருக்கக்கூடிய ஏகபத்தினி விரதனாக இருக்கக்கூடிய அந்த ராமபிரான் எப்படி பட்டாபிராமனாக அந்த சுக்ரீவனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் மற்றும் அந்த ரிஷ்யமுக பர்வதத்திலே இருக்கின்ற எல்லாருக்கும் எப்படி ஆசீர்வாதம் வழங்கினான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல பார்த்தோம்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ரிஷ்யமுக பர்வதத்தினுடைய வாகனத்தை மன்னார்குடியில பார்த்தோம்னா ஒரு மலை மேல அந்த எம்பெருமான் பட்டாபிராமனாக ஒரு காலை மடக்கிண்டு இன்னொரு காலை அப்படியே வச்சுண்டு எப்படி ராஜாதி ராஜன் இருப்பானோ, கல்யாண ராமன் எப்படி இருப்பானோ அது மாதிரி இருப்பான். மேல பார்த்தோம்னா சென்றால் கொடையாம் இருந்தால் சிங்காசனமாம் அப்படின்னு அந்த ஆதிசேஷன் தான் எப்போதும் பெருமாளுக்கு கொடை பிடிப்பான். அப்ப என்ன பண்றதா, அந்த மரம் வேகத்துல அந்த ரிஷ்யமுக பர்வத்தில் இருக்கிற மேல இருக்கிற மலை இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் ஏந்திரிச்சு கொடை பிடிக்கிறதாம். அதுக்குள்ள ஆதிசேஷன் அவசரப்பட்டு சீக்கிரம் நான் தான் எப்போதும் பிடிப்பேன், நான் விட மாட்டேன்னு அந்த ஆதிசேஷனும் அந்த மரத்துல இருந்து கொடை பிடிக்கிறானாம். இப்படி 2 கொடையாக இருக்கிற மாதிரி அழகாக அந்த எம்பெருமான் காட்சிக்கு அளிக்கிற அந்த கோலத்தையும் நாம அனுபவிச்சோம். அப்படிப்பட்ட அருமையான அந்த சிறிய திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8 நாள் உற்சவம் முடிந்து பெரிய திருவிழா பங்குனி உற்சவத்துல பார்த்தோம்னா எந்த ஊர்லயும் இல்லாம அந்த கோபாலனுக்கு மட்டும்தான், அந்த கோபால குட்டனுக்கு மட்டும்தான் 18 நாள் உற்சவம். அந்த 18 நாள்ல 8 நாள் அந்த கோபுரலேயர்களுக்கெல்லாம் எப்படி காட்சியளித்தானோ, பிருகுமுனிவருக்கு எப்படி காட்சியளித்தானோ அந்த லீலைகளை எல்லாம் நமக்கும் அந்த எம்பெருமான் கண்ணனாகவும் ராமனாகவும் நமக்கு செய்து காட்டினான். அப்படிங்கிறது தான் அந்த 8 நாள் வைபவத்துல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது 9ஆம் நாள். அருமையான வாகனம், சிம்ஹ வாகனத்துல அந்த எம்பெருமான் இருக்கிற அழகே அப்படியே ஆண்டாள் சொல்ற மாதிரி மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தேய்விழுத்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் வேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்னு அந்த சிங்கத்திலேயே அந்த பகவான் ஆசனமாக இருந்துட்டு, நான் அந்த சிங்கத்துக்கும் தலைவன் நான் தான்டா, கண்ட பேரண்ட பட்சிக்கு மட்டும் இல்லடா, பறவைகளினுடைய பலம் வாய்ந்த அந்த கண்டபேரண்ட பட்சிக்கும் தலைவன் நான் தான், அந்த விலங்குகளிலே மிக பலமாக இருக்கின்ற அந்த சிங்கத்திற்கும் நான் தான் தலைவனாக இருந்தேன்
அப்படின்னு காட்டுகின்ற ஒரு அருமையான ஒரு வாகனம் தான் அந்த சிம்ஹ வாகனம். அந்த சிம்ஹ வாகனத்துல பார்த்தோம்னா, மன்னார்குடியில பார்த்தோம்னா ஒரு சைடு பார்த்தா அந்த சிம்மம் வந்து கர்ஜனையா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்கும். இதே இன்னொரு சைடு பார்த்தா அந்த சிம்மம் வந்து சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி அந்த கம்பனுக்கு இங்க வந்து மேட்டழிக சிங்கர் ஸ்ரீரங்கத்துல வந்து எப்படி சிரிச்சு காட்டினாரோ அது மாதிரி அந்த சிம்ம வாகனம் அப்படியே சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிச்சுட்டு இருக்குமா. ஏன்னா என்னுடைய நாயகனான ராஜகோபாலன் என் மேல இருக்கான். இது மாதிரி ஒரு எனக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு எப்ப கிடைக்கும் அப்படின்ட்டு அது துள்ளி குதிச்சுட்டு அந்த சிங்கம் நடந்துட்டு வருதாம். எப்படி அந்த பிரகலாதனை காப்பாத்தணும்னு அந்த எம்பெருமான் எப்படி அந்த தூணையே அந்த தேசிகன் சொல்ற மாதிரி, அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவா. அந்த மானிடரிலே உயர்ந்தவர்கள் யாருன்னா பெண்கள் தான். ஏன்னா பெண்களுக்கு பெண்மை இருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த கர்ப்பவாசத்தை அந்த வந்து பரம காருணிகோவா அந்த எம்பெருமான் யாருக்கு கொடுத்தானாம்? அந்த தூணுக்கும் கொடுத்தானாம். எப்படி கௌசல்யக்கு கொடுத்தானோ, எப்படி 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 வந்து கௌசல்யக்கு அந்த பிராப்தத்தை கொடுத்தானோ அதே மாதிரி அந்த பிராப்தத்தை அந்த தூணுக்கும் பிடிச்சு கொடுத்து அப்படியே அதை வந்து அப்படியே அந்த உடைச்சுண்டு வரானா. எதுக்குன்னா எப்படியாவது என் பக்தனை காப்பாத்தணுமே அப்படின்னு ஓடி வருகின்றானாம் அந்த நரசிம்மன். அப்படிப்பட்ட அந்த நரசிம்ம அவதார மூர்த்தியாக இருக்கின்ற அந்த ராஜகோபாலன் அந்த சிங்கத்தின் மேலேயே இருந்துட்டு இருக்கிற சீரிய சிங்காசனத்திலிருந்து இருக்கிற அழக பாக்குறதுக்கு 1000 கோடி கண்கள் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அது மிகையாகாது. இத வந்து நம்ம வந்து அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்து மூலமாக நம்ம அனுபவிக்கலாம். நாதத்வம் நரசிங்க இத்யதிகதோ பத்ராசனே தாவகே மச்சின்னம் பிரதிதம் ததாஸ்திம் அசன்முக்தோ கசம்பன்னிதா சிம்ஹோகம் பிரதம சதவாஸ்மயனோ குணோ பிரம்மோத்சவே வாகயித்யாசம் சாந்து ஹரே ஹரே சபலயன் பாசி திருஷிதே கிருபா. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த சீரிய சிங்காசனம் எப்படி இருக்குன்னா பகவானுக்கே உரியதாக இருக்கா, அந்த கோபால குட்டனுக்கே உரியதனாக இருக்கான். அந்த கோபால குட்டன் எப்போதும் சிரிச்சுன்னு தானே இருப்பான். இதுல எப்படி இருப்பானா மன்மதனாக இருப்பானாம். ஒரு கையில அப்படியே செண்டை எடுத்துண்டு இன்னொரு கையில வந்து ஒரு கத்தியை எடுத்துண்டு அப்படியே அந்த மாலை அலங்காரத்துல அப்படியே அந்த கோபாலன் இருக்கிற அழக நம்ம பார்த்தோம்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்குமாம். அது மட்டும் இல்லாம அந்த சிங்கத்துல வந்து நல் முத்துக்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். அது பளபள பளபள பளபளன்னு அந்த எம்பெருமானுடைய அழகுக்கு ஏற்றாற் போல அதுவும் பளபளக்குமாம். அந்த சிங்காசனம் பகவானான கோபாலனிடம் செம்பகாரண்ய கஷேத்திரத்தினுடைய ராஜகோபாலனுடைய பெரிய உற்சவம்னு சொல்லக்கூடிய முதல் வாகனமாக அந்த எம்பெருமான் கோபால குட்டன் எதுல வரான்னா அந்த சிங்க வாகனத்துல வரான். அதுல ஏண்டா அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி மாசத்துல பெருமாள் வந்து கருடன்ல வருவார், தாயார் வந்து சிம்ம வாகனத்துல வருவா. அப்படிப்பட்ட தாயார் ஏலின சிம்ம வாகனத்துல நானும் வரேன் அப்படின்னு அந்த கோபால குட்டன் காட்டிண்டு அவ்வளவு சந்தோஷமா வருவானாம். அதை பாக்குறதுக்கே நமக்கு என்னன்னா 1000 கோடி கண்கள் வரணும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு திருநாளிலும் இச்சிங்கம் எப்படியோ ஒரே வாகனத்துல வருது. இன்னைக்கு நான் சிங்கமாக இருக்கின்ற நான் இந்த சிங்க வாகனத்துல கோபாலனுடைய பரம கிருபையை நமக்கு காட்டுகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து அருமையா விளக்குறது. அப்படிப்பட்ட அருமையான அந்த வாகனத்துல எம்பெருமான் எப்படி வரான்னா அதை வந்து நம்ம வந்து திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்துலதான் நம்ம அனுபவிக்கலாம். அங்கஞ்ஞாலமஞ்சாங்குவோர் ஆளறியாய் அவுணன் பொங்காகம் வள்ளுகிறாள் போய்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்துமையால் அடிக்கீழ் செங்கன் ஆளி இட்டு இறைஞ்சும் சிங்கவேல் குன்றமே. அந்த பிரகலாதனை காப்பதற்காக நாராயணன் எங்க இருக்கானா
எல்லா இடத்திலும் இருக்கான், தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான். அப்படி அந்த பிரகலாதன் கைய காட்டினோன்னு அந்த தூணை பிளந்துண்டு அந்த தூணுக்கு கர்ப்பவாசம் கொடுத்து அந்த தூணை பிளந்துண்டு சிங்க பிரானாக அந்த எம்பெருமான் வெளியில வரானா. அப்படி அவன் வரும் பொழுது அந்த கூரிய நகங்களாலேயே அப்படியே பிளக்கிறானாம். அவனுடைய சிவந்த கண்களை பார்த்தோம்னா சிங்கத்துக்கு எப்படி இந்த சிவந்த கண்கள் இருக்கும் அப்படிங்கிற இருக்கான். ஆனா அந்த சிங்கம் இருக்கே அது என்ன பண்ணுமா, தன்னுடைய உயரியதாக இருக்கின்ற அந்த தந்தங்களை எல்லாம் அந்த நவ நரசிம்மர்களுக்கும் சிங்கவேல் குன்றத்துல கொடுக்குமா. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவலைகளிலே அந்த சிங்கமே வணங்குறது. அதாவது ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன கொடுக்கணும் எம்பெருமானுக்கு அப்படின்னா, நம்மள்கிட்ட என்ன உயரியதாக இருக்கிறதோ அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுமா. ஆச்சாரியனுக்கு என்ன சமைக்கிறது, நம்மள்கிட்ட இருக்கிற உயரியதிலே எது நம்மளால அளவிட முடியாத உயர்வான பொருள் நம்மள்கிட்ட இருக்கோ அதை நம்ம ஆச்சாரியன்ட்ட கொடுக்கணுமா. அப்படிதான் பெரியவாள்லாம் அனுபவிச்சிருக்கா. அப்படிப்பட்ட அந்த சிங்க வாகனத்துல அந்த நரசிங்க பெருமாளே ஒரு சிங்கத்துல இன்னொரு சிங்கம் வர மாதிரி கோபால குட்டன் அழகாக அந்த பவனி வர காட்சிய நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அருமையான பேரு இன்னைக்கு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அருமையான இத நம்ம அனுபவிக்கிறதுக்கு நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பெருமான் அல்லி மாதர் புல்க நிற்க ஆயிரந்தோலினிடம் நெல்லி மல்கி கல்லுடைப்ப புல்லிலையாத்து அதர்வாய் சில்லு சில்லென்றலாத சிங்கவேல் குன்றமே. நமக்கு இங்க என்ன சிங்கவேல் குன்றம், மன்னார்குடி ராஜகோபாலன் தான், ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் தான். எனக்கு பாங்கான நெஞ்சே நமக்கு தலைவனாய் அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கிறவன் நமக்காக இந்த கலியுகத்துல கோபாலனாக கோபால குட்டனாக அந்த சிங்கத்தின் மேல இருக்கான். அவன் எப்படி இருக்கானா, அந்த பெரிய பிராட்டியார் தழுவும்படி அழகாக இருக்கான். இங்க யாரு பெரிய பாட்டியார், செங்கமல தாயார் தான். செங்கமலத்துல பிறந்தவன் இல்லையா, அப்படிப்பட்ட செங்கமல தாயார் தழுவும்படி எழுந்திருக்கின்ற அவன் எப்படி இருக்கானா, 1000 தோளுடையா இருக்கான். சகஸ்ர சீருஷா புருஷகா சகஸ்ராட்ட சகஸ்ரபாத் அப்படின்னு சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிட்ட தசாங்குடம் அப்படின்னு அவன் 1000 கைகள் 1000 தோள்கள் 1000 கண்கள் உடையவனாக அந்த எம்பெருமான் இருக்கானாம். அப்படிப்பட்ட அந்த சிங்கவேல் குன்றத்துல சில் வீடு என்னும் வண்டுகள் ஒழிக்கவும் அந்த சிங்கவேல் குன்றத்தைக்கு நாம வணங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க இருக்கிற கோபாலனை நம்ம அருமையா போய் அந்த சிம்ம வாகனத்துல அருமையா தரிசிக்கலாம் அப்படின்னு அருமையா சொல்றார். அது மட்டும் இல்ல, செங்கனால எட்டிரஞ்சும் சிங்கவேல் குன்றுடைய எங்கள் ஈசன் எம்பிரானே இருந்தமிழ் நூற்பலவன் மங்கையாளன் மண்ணு தொல்சீர் வண்டரைதார் கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே. இந்த பாசுரத்தை கேட்கிறவாளுக்கும் இந்த சிம்ம வாகனத்தினுடைய கடாட்சத்தை பெற்றுகின்ற எல்லாருக்கும் என்ன கொடுப்பானா எம்பெருமான், நமக்கெல்லாம் நல்லதை கொடுப்பான், கெட்டவர்களை நம்மிடம் இருந்து அகற்றுவான். நம்மிடம் என்ன இருக்கும் அப்படின்னா நல்லது அப்படியே பொங்கி பொங்கி வளருமாம். அப்படி இருக்கின்ற ஒரு அருமையான அந்த வாகனத்தினையும் அதுல ஏறின்றிருக்கின்ற அந்த எம்பெருமானுடைய வடிவழகையும் இன்னைக்கு அருமையா பார்த்தோம். அப்படிப்பட்ட சிம்ம வாகனம். அடுத்தது பார்த்தா அருமையான வாகனம். இந்த சிம்மம்னா ஒரு விதத்துல பார்த்தா இது முதல் உற்சவம்னு சொல்லலாம், இன்னொரு விதத்துல பார்த்தா 9ன்னு சொல்லலாம், 9வது உற்சவம். அந்த 9ங்கிறது என்னன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதுக்கு பயப்படுறோமோ இன்னும் நவ கிரகங்களுக்கும் பயப்படுறோம். அந்த நவ கிரகங்களையும் தன்னுள்ளே அடக்கி அந்த எம்பெருமான் கோபால குட்டனுடைய திருவடிகளை நாம் தொழுதோம்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய தீவினைகளை எல்லாம் போக்கி அந்த எம்பெருமான் என்ன பண்ணுவானா நமக்கு எப்பொழுதுமே அருள் பாலிப்பான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அருமையான அந்த வாகனத்தை நம்ம இத கேட்கிற எல்லாருக்கும் எல்லா மங்களத்தையும் கோபாலன் கொடுக்கட்டும்னு அடுத்தது 10ஆம் திருநாள் 2வது உற்சவமாக பெரிய திருவிழால இருக்கக்கூடிய அருமையான வாகனம் என்ன அப்படின்னா தங்க சூரிய பிரபை. அருமையா இருப்பான் கோபாலன். எப்படி இருப்பானா, வேணுகோபால அலங்காரத்துல அந்த எம்பெருமான் இருக்கிற ஒரு வடிவழகு இருக்கு. ஒரு கால் அந்த
அதாவது வலது கால நேர வச்சுண்டு இடது கால அப்படியே மடக்கிண்டு எப்படி அந்த கோபிகைகளுக்கெல்லாம் நர்த்தனம் ஆடி காட்டுவானோ அது மாதிரி இந்த மன்னார்குடி தீட்சிதர்கள் வந்து அருமையா அந்த அலங்காரத்தை பண்ணிண்டு அந்த கோபால குட்டனுடைய அழக வந்து சூரிய பிரபல பாக்குறதுங்கிறது என்னன்னா நமக்கு 1000 கோடி கண்கள் வேண்டும். அது மட்டும் இல்லாம அப்படியே அந்த எப்படி அந்த ஒரு புல்லாங்குழலை எடுத்துட்டு வேணு கானத்தை வந்து அந்த எம்பெருமான் எப்படி கறவைகள் விண்சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்களத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு ஒருவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனமும் சீறி அருளாதே இறைவாணிதாராய் பரையேனோர் எம்பாவாய்னு அந்த ஆண்டாள் எப்படி அந்த அருமையான 28வது பாசுரத்துல அனுபவிக்கிறாளோ அது மாதிரி அந்த கறவைகள் பின் சென்று கானம் அந்த பெருமாள் வந்து அந்த வேணுகோபாலனாக அந்த கொழுதும் கண்ணனாக அப்படியே கானம் வாசிக்கும் பொழுது அப்படியே பறவைகள்லாம் ஓடி வந்தனலாம், தேவர்கள்லாம் மேலேந்து இறங்கி வந்துட்டாலாம். இனிமே இந்த இன்பம் இருக்கிறச்ச எனக்கு தேவலோகமே வேண்டாம் அப்படின்னு இறங்கி வந்ததா. ஆட்சியர்கள் எல்லாரும் ஓடி வந்தாளா. அப்படியே மாடுகள்லாம் அப்படியே அந்த கோபால குட்டனை சுத்திண்டு அப்படியே அப்படியே இருக்கான். நம்ம பார்க்கலாம் அந்த தங்க சூரிய பிரபை எப்ப வரும்னா அமாவாசைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வரும், இல்ல சில சமயம் 1 நாள் முன்னாடி வரும், இல்ல ஒரு 3 நாள் முன்னாடி வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பார்த்தா இருட்டாதான் இருக்கும் மன்னார்குடியே. அந்த இருட்டுல அந்த தங்க சூரிய பிரபையில அந்த எம்பெருமான் இருக்கிற அழகு பார்த்தோம்னா நான் தாண்டா சூரியன், நவ கிரகங்களையும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு கோபாலனாக அந்த சூரிய பிரபையில நான் இருக்கேன்டா. எதுக்குடா இருக்கேன் அப்படின்னா என் பக்தர்களுக்கு யாரும் தீங்கு அழிக்க கூடாது, அவர்களை காப்பாத்துறதுக்காக நான் வந்து என்ன பண்றேன்னா வேணு கானத்தை இசைக்கின்றேன் அப்படின்னு கோபாலன் வந்து சொல்லாம சொல்ற வாகனம் தான் அந்த தங்க சூரிய பிரபை. அந்த தங்க சூரிய பிரபையில இருக்கிற அந்த வேணு கோபாலனுடைய நாதம் எப்படி கொடுக்கும்னா நமக்கு மன அமைதியை கொடுக்கும், குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை வரத்தையும் கொடுக்கும், நமது வாழ்க்கையையும் செழிப்பாக்கும் அப்படின்னு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தன்னோடு பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம். நான் என்னடா எனக்கு சம்மானம் வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த கோபாலனுடைய வேணுகோபால அலங்காரம். ஏன்னா என்ன கொடுக்கும் அப்படின்னா குளந்தரும் செல்வம் தந்திரும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் நீல் விசும்பரளிக்கும் அருளோடு பெருநிலமலைக்கும். அப்படிப்பட்ட அந்த கோபாலான்னு சொல்லிக் கொள்கின்ற அந்த வேணுகோபால அலங்காரத்தை நம்ம வந்து கண்ணால பாக்குறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா 1000 கோடி கண்கள் கூட பத்தா. சிம்ம வாகனம் பார்க்கணும்னா 1000 கோடி கண் இருந்தா போதும். அந்த கோபாலனுடைய அழக அப்படியே அந்த இருட்டுல அந்த எம்பெருமான் வரும் பொழுது நிறைய வெளிச்சம் போட்டிருப்பா, லைட்டு போட்டிருப்பா. நம்மளுக்கு வந்து ஒரு பிறவி பயன் கிடைச்சதுன்னா அந்த நேரத்துல திடீர்னு கரண்ட் போயிடும் 10 மணிக்கு போனதுன்னா அந்த கோபாலன் இந்த சங்க சூரிய பிரபையில அவன் அப்படியே தேவாதி தேவனா, அப்படியே இவன் தான் சூரியனோ இவன் தான் சந்திரனோ அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி அவனுடைய அழக வந்து நம்ம வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. ஏன்னா அவன் தானே வேதமே என்ன சொல்லுது, சந்திரமா மனசோ ஜாதகா சக்ஷோ சூர்யோ ஜாயதா முகாதிந்திர சாக்னிச்ச பிராணாத் வாயுரஜாயதகா அப்படின்னு அந்த எம்பெருமான் என்ன பண்றானா அவனுக்கு ஒரு கண் சூரியனாகவும் ஒரு கண் சந்திரனாகவும். அந்த சூரியன் எதற்காக இருக்குன்னா தீயவர்களை அழிப்பதற்கும் பக்தர்களை காப்பாதற்காக ஒரு கண் என்னவா இருக்குன்னா சந்திரனாக இருக்கு. அது மட்டும் இல்ல இந்த வேதம் என்ன சொல்றது, சந்திரமா மனசோ ஜாதகா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா நம்மள்ட்ட மனசுல வந்து சந்திரனாக இருக்கானா. எப்படின்னா அந்த எம்பெருமான் என்னத்துக்காக அப்படி சந்திரனாக இருக்கானா நம்மளுக்கு எல்லா வாழ்க்கையில எல்லா வளங்களும் அந்த குளிர்ச்சியா எப்படி சந்திரன் கொடுப்பானோ அதை நான் வந்து இந்த அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி இருக்கிற சந்திரனும் இல்லாத சூரியனும் இல்லாத நேரத்திலையும் கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அந்த கோபால குட்டன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றானோ. மற்ற ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா நைட் இருந்ததுன்னா அது வந்து சந்திர வாகனம் அம்பா, காலையில இருந்தா சூரிய பிரபன்பா. கோபாலனுக்கு மட்டும்தான் அந்த நைட்ல வந்து தங்க சூரிய பிரபை. ஏன்னா அந்த கோபாலனே ஒரு சூரியன் தான். அந்த கோபாலன இந்த சூரியனுக்கு நடுவுல இருக்கக்கூடியவன் யார் என்ன
அந்த கோபால குட்டன் இருக்கானே அவன் நம் மனசெல்லாம் அப்படியே வசீகரிச்சு நம்மள என்ன பண்ணுவானா, நமக்கு எல்லா வளங்களையும் கொடுப்பான் அந்த கோபால குட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான அந்த 10ஆம் திருநாள் 2வது பெரிய உற்சவம் ஸ்ரீ கோபால விலோச்சனம் பவதி தே ஜாதோ அபிதேசதசகா க்யாதோசௌ தனயஸ்ய மித்ரம் அபிதே சதோதரி சோதரா இத்யாலோஷ்ய சுதாம் கபிம் பகலிதஸ்தானோ அசிதம் துவாம் பஜே வியத்யஸ்தாங்கிரிக வேணுநாத ரசிகம் தியானாஸ்பதம் யோகினாம். பகவானுடைய மனத்திலிருந்து சந்திரன் உருவானான். சூரியன் ஒரு கண், மற்றொரு கண் சந்திரன். தன்னுடைய மனத்திலிருந்து உருவான சந்திரனையோ அல்லது சூரியனையோ வாகனமாக கொண்ட கோபாலனே, நீ எப்படி இருக்கனா? சூரிய மண்டலத்திலே நடுநாயகமாய் வேணுகோபாலனாக நீ எங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாயே, இத பாக்குறதுக்கு நாங்க எவ்வளவு கொடுப்பினையா இருக்கணும், அதனால உன்னை நான் வணங்குறேன்டா அப்படின்னு அருமையான அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்துல அப்படி எம்பெருமான் என்ன பண்றான்னா, அப்படியே கோபியர்களுக்கு மட்டும் நான் அந்த பசுவை மயக்கலடா, இந்த மன்னார்குடிக்கு வந்தீங்கன்னா இந்த அருமையான தங்க சூரிய பிரபையில இருந்தா நான் வாசிக்கிற வேணுகாத நாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பட்டத்திரி சொல்ற வாயில பார்த்தோம்னா, கானாந்தமிதவான் பவானபி ஸ்னிக்தபாத பதலே மனோரமே வியத்யயா கலித பாதமாஸ்திதகா பிரத்யா பூரயித வேணு நாளிகாம். அருமையான 59வது தசகத்துல அருமையா அந்த பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, காட்டிற்கு சென்ற நீயும் குளிர்ந்த நேருள்ள மனத்திற்கு இனிமையமான மரத்தடியிலே உன் திருவடிகளை மாற்றி மாற்றி, அவர் எப்படி மாற்றி மாற்றி வச்சிருப்பான்னு நம்ம என்ன பெரிய முனிவர்களா, நம்மளால கண்ண முடியும்னா நம்மளால ரசிக்க முடியாது. அதுக்கு பார்க்கணும்னா அந்த கோபாலன் எப்படி மாத்தி மாத்தி வைக்கிறான்னு அந்த தங்க சூரிய பிரபையில அழகா அந்த கோபால குட்டன் வருவதை நம்ம மனசார பார்த்தோம்னா, இப்ப வீடியோலாம் இருக்கு, நிறைய இருக்கு, அந்த கோபாலன் வர அழக பார்த்தா அந்த பட்டத்திரி எப்படி அனுபவிச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படியே புல்லாங்குழலை உன் மூச்சு காற்றினால் நிரப்பி அதை ஒலிக்க செய்தாய் அப்படின்னு அருமையா பார்க்கிறார். இதே வேணுரத்ரதராலாங்குலீதலம் தால சஞ்சலீத பாத பல்லவம் தஸ்திதம் தவ பரோட்சமப்யகோ சம்விசிந்திய முமுகூர் விரஜாங்கனாக. உன் விரல்களின் நுனிகளில் புல்லாங்குழல் தொலைகளில் விளையாட தளிர் போன்ற உனது திருவடிகள் தாளத்திற்கு ஒப்ப அசைந்தன. அப்படியே கோபாலன் அப்படியே குழல் ஊதரானாம், அவனுடைய கால் அப்படியே நர்த்தனம் ஆடுறதான். அந்த நர்த்தனம் ஆடுற அழக பார்த்துட்டு இருக்கிற கோபியர்கள்லாம் அவனை ஒரு நிலையில காண முடியலையே அப்படின்னு நினைச்சுட்டு அப்படியே மனதால அப்படியே ரசிச்சுட்டு இருக்காளாம். அப்படி இருக்கிற அந்த இதே 8வது ஸ்லோகத்துல அந்த கோபிகைகள்லாம் நினைக்கிறாளா, இந்த புல்லாங்குழல் என்ன பாக்கியம் பண்ணது, அதுக்கு கிடைச்ச பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கலையே, அந்த உதட்டுல ஸ்பர்சத்தினால அந்த பருகிய அமுதத்தை நாங்கெல்லாம் என்னைக்கு பருக போறோமோ அப்படி இது கோயிலினிது யாழினிது என்பன மக்கள் மழை சொல் கேளாதவர்னா. ஆனா மன்னார்குடிக்கு வந்திருந்ததுன்னா கேப்பா, கோயிலினிது யாழினிது என்பர் கோபாலனுடைய வாய் அழகை காணாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அந்த கோபியர்கள்லாம் எப்படி மயங்கினாலோ அது மாதிரி நமக்கும் மயக்கம் வருமா. இந்த அருமையான நாம யார் மேலேயாவது அன்பு வைப்போம், அது நம்ம அப்பா மேல அன்பு வைக்கலாம், அம்மா மேல அன்பு வைக்கலாம், குழந்தைகள் மேல இருக்கலாம், கணவன் மேல இருக்கலாம், மனைவி மேல இருக்கலாம், உற்றார் மேல இருக்கலாம், இல்ல காசு பணத்து மேல அன்பு இருக்கலாம். ஆனா அந்த அன்பெல்லாம் என்ன கொடுக்கும்னா நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்குமா. ஆனா அந்த கோபாலன் மேல வச்சிருக்கின்ற அந்த கோபிகையருக்கு அந்த காதல் மயக்கத்துக்கு அந்த கோபாலன் என்ன தரானா, மகிழ்ச்சியை மட்டும் தரதில்லையாம், மோட்சத்தையும் சேர்த்து கொடுக்கிறானாம். அப்படிப்பட்ட அருமையான பாக்கியசாலிகளாக அந்த பிருந்தாவனத்துல இருந்த மக்கள் மட்டும் இல்ல, மன்னார்குடி ராஜகோபாலனை சுத்தின்று இருக்கிற அந்த வீதியில இருக்கிற எல்லாரும் தரிசிக்க வந்த அத்தனை பேரும் அதை தரிசிக்க முடியாமல்
இது மாதிரி நம்ம வாட்ஸ்அப்ல கேட்கிற அத்தனை பேரும் பாக்கியசாலிகள் தான் அப்படின்னு அந்த கோபாலகுட்டன் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு எல்லாத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான இந்த வாகனம் இது நமக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா நமக்கு ரம்மியத்தை கொடுக்கும். நமக்கு உலகத்துக்கே யாருக்கும் கிடைக்காத ஒரு அருமையான என்னத்தை கொடுக்கும்னா மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய அருமையான அந்த தங்க சூரிய பிரபேல அந்த கோபாலன் இருக்கிற அந்த வேணுகோபாலனுடைய அருமையான அந்த அழக நம்ம வார்த்தைகளாலேயே வர்ணிக்க முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றா. இதேதான் நாம ஏன்னா நிறைய விஷயத்துல சொல்லுவா கற்பார் ராமபிரானே அல்லால் அப்படின்னா எதையும் ராமபிரானெல்லாம் நம்ம கற்க முடியாது. ஏன்னா அவன் வேதத்தினுடைய விழுப்பொருள். இதை நம்ம கற்கணும் அப்படின்னா மன்னார்குடி கோபாலனுக்கு போய் அந்த புல்லாங்குழல் வாசிக்கிற அழக நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எந்த குறையும் நமக்கு ஏற்படாது. அவன் எப்படிப்பட்டவன்னா மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். யாரெல்லாம் அந்த எம்பெருமான நம்பி அந்த வேணுகான இசையை நம்பி அவனே பரம்பொருள் அப்படின்னு வராலோ அவனுக்கெல்லாம் மெய்யனாக அந்த ராஜகோபால குட்டன் இருப்பானாம். யாரெல்லாம் அவனை விரும்பாம அவன் பொய்யன் கல்லன்னு அவ சொல்லிட்டு இருக்காளோ அவளுக்கு எல்லாம் அவன் என்ன பண்ணிடுவானா காணா போயிடுவானா. அப்படிப்பட்ட அருமையான அந்த கோபாலனை இந்த அருமையான இந்த வாகனத்துல நமக்கு சேவிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இல்லை இல்லல் எனக்கேல் இனியன் குறை அல்லி மாதர் அமரும் திருமார்பினன் கல்லில் எழுந்த பதில் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர் பாடுசாராவே. அப்படிப்பட்ட அருமையான இந்த வாகனத்தை நம்ம சேவிக்கிறதுக்கு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு துயரும் வராது. ஒரு துயரும் வரலன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரணமைந்த பதில் சூ திருக்கண்ணபுரத்து தரணியாளன் தனது அன்பதற்கு அன்பாகவே அப்படின்னு அருமையான சொல்லும் விதமாக யாரெல்லாம் அவன் தனதால் அடைந்தார்களுக்கோ அவர்களுக்கு மனமிதியை கொடுப்பவன் கோபாலன், அவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுப்பவன் கோபாலன். அது மட்டும் இல்ல அவர்களுக்கு என்ன கொடுப்பான்னா வைகுந்தத்தையும் கொடுப்பான் அப்படிங்கிறத அருமையான இந்த 2 வாகனத்தையும் நம்ம அனுபவிச்சோம். இந்த வாரம் தொடர்ந்து அந்த கோபால குட்டன் எப்படி பரமபத நாதனாக இன்னைக்கு அருமையா நடந்துட்டு இருக்கும் சேவை, எப்படி ஆதிசேஷன் மேல அப்படியே வைகுந்தம் கொடுக்கும் பிரானாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அனுபவிப்போம். இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். கமலா சரணாம்போஜ கௌசுபாங்கித வட்சசே கல்யாண குணபூர்ணாய செம்பகேசாய மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்ம வாகனத்திலையும் அந்த தங்க சூரிய பிரபையிலும் யார் ஒருவன் அந்த கோபாலனை தரிசிக்கிறானோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா எல்லா பயனும் கிடைக்கும். இந்த இகபுக இந்த லோகத்துல என்னென்னலாம் சுகத்தை அனுபவிப்பாளோ அத்தனை சுகத்தையும் அனுபவிச்சுட்டு கேட்கிறவா எல்லாருக்கும் இந்த கோபாலகுட்டன் எல்லா மங்களங்களும் அருளட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சுப்போம். சுபம் சுபம்.